டேய் கொஞ்சம் பொறுமையா போடா. ஐ வில் டேக் கேர் ரா. டேய் டேய் லாரிடா. என்னடா இடம் இது? அதான்டா எனக்கும் தெரியல. வண்டி தானே ஓட்டிட்டு இருந்தோம். கடைசியா கீழே விழுந்த மாதிரி ஞாபகம்டா. இப்போ என்னடா பண்றது? ஒரு நிமிஷம் இரு, என்னன்னு பார்க்கலாம். நில்லுங்க. நீங்க இப்ப எங்கேயும் போக முடியாது. நீங்க இப்போ வைதரணி நதிக்கரையில இருக்கீங்க. உங்களை மாதிரி இன்னும் சில பேர் வர வேண்டியது இருக்கு. அவங்க வந்த உடனேயே உங்க எல்லாரையும் நான் கூட்டிட்டு போறேன். அது வரைக்கும் உங்களுக்கு நேரம் இருக்கு. இந்த உலகத்தோட தொடர்புல தான் இருப்பீங்க. உங்களால எல்லாத்தையும் பார்க்க முடியும், கேட்க முடியும். ஆனா அதுக்கு எதிர்வினை செய்ய முடியாது. அப்ப நம்ம செத்துட்டோமாடா? அப்படிதான் நினைக்கிறேன். அப்பவே சொன்னேன் மெதுவா போடான்னு. இப்போ என்ன பண்ணி வச்சிருக்க பாத்தியா? டேய் இங்க எப்படிடா ஃபோன் வருது? யாருன்னு பாரு. டேய் அப்பாடா. அட்டன் பண்ணு. ஹலோ ஹலோ ஹலோ. இங்க 1 hour ஆகும்னு சொல்றாங்கப்பா. நான் மாச்சரியில தான்ப்பா இருக்கேன். தம்பி ஃபோன் திங்ஸ்லாம் வாங்கிட்டேன். ஹாஸ்பிட்டல் ரிசப்ஷன்ல 50,000 கட்டிட்டு வரணும்னு சொல்றாங்க. என் ஃப்ரெண்ட்ஸ் தான்ப்பா எல்லாம் அரேஞ்ச் பண்ணிட்டு இருக்காங்க. சங்கர் மாமா இன்னும் கொஞ்ச நேரத்துல வந்துருவாங்கம்மா. நீ தைரியமா இரு. உங்க அம்மா கிட்ட எப்படி சொல்றேன்னு தெரியாம வெளியவே நின்றுட்டு இருக்கேன். அவளை பார்க்கவே தைரியம் இல்லை. தம்பி முகத்தை பார்க்க உள்ள கூப்பிட்டாங்க. அவனை எப்படி பாப்பேன்னு நினைச்சு கூட பார்க்கலப்பா. ஐயோ எனக்கு சந்திராஷ்டமாக அவகிட்ட பேசினா சண்டை வரும். காலையிலேயே பேசாம இருந்தோம்மா. டாக்டர் கூப்பிடுறேன். நான் வர வரைக்கும் அம்மா கிட்ட சொல்லாம இருக்காதீங்கப்பா. சரிம்மா. அப்பா வச்சிடாதப்பா. மாமா வந்துருவாங்கம்மா. அப்பா பயப்படாத. அப்பா நீ பேசுறியாத நான் கேட்டுக்கிறேன்ப்பா. அப்பா நான் அவனுக்கு நிறைய கஷ்டம் கொடுத்துட்டேன்ப்பா. அப்பா வச்சிடாதப்பா. அப்பா